பெங்களூரு சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் அருகே இன்று காலை பார்த்தோம் என்றால் இந்தியன் ஆயில் நிறுவனத்திடமிருந்து சரக்கு ரயில் மூலமாக பெங்களூரு நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டிருந்த அந்த எரிபொருளானது விபத்து ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல பாதுகாப்பு காரணங்களுக்காக விரைவு ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தென்னக ரயில்வே தரப்புல தற்போது அதிகாரப்பூர்வமாக 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா கோவை நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் மற்றும் அதே போல பெங்களூரு மற்றும் மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் என 8 ரயில்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காலை முதல் புறப்பட வேண்டிய சூழல்ல இந்த 8 ரயில்கள் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் 5 ரயிலானது மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காலையிலேயே தங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக வருகை தந்த பயணிகள் அனைவருமே நீண்ட நேரமாக சுமார் 2 மணி நேரம் வரை காத்திருந்து அதன் பிறகாக தற்போது ரயில்கள் ரத்து என முழுமையாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மீண்டும் தங்களுடைய சொந்த இருப்பிடங்களுக்கு செல்வதற்காக ரயில் நிலையத்துடைய வாயில காத்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால நேரடியாக பார்க்க முடிகிறது. காலையில் பார்த்தோம் என்றால் இந்த தீ விபத்தை பொறுத்தமட்டில் 3 வேகன்கள் என்பது கவிழ்ந்ததன் காரணமாக அந்த எரிபொருள் என்பது தீப்பற்றி எரிந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அதன் பிறகாக படிப்படியாக இந்த தீயானது மற்ற வேகன்களுக்கும் பரவிய ஒரு சூழலை தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதால விரைவு ரயில் இயக்குவதற்கு பல்வேறு சவால்கள் என்பது எழுந்திருந்தது. பயணிகளுடைய பாதுகாப்பிற்காக விரைவு ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா சென்னை சென்ட்ரலில் இருந்து செல்லக்கூடிய ரயில்கள் அதே போல் சென்னை சென்ட்ரலுக்கு வர வேண்டிய ரயில்கள் என பல ரயில்கள் வந்து அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதும் ரத்து செய்யப்பட்டிருப்பதும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதனால பயணிகள் கடுமையா பல பகுதிகளில் பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. நம்மிடையே ஒரு மூதாட்டி ஒருவருக்காக கேள்வி முடிக்கலாமா, எங்கிருந்து எங்க போறீங்க, எவ்வளவு நேரமா காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குமா? நாங்க இங்க இருந்து காட்பாடிக்கு போறதுக்கு இருந்தோம். வேலூர்ல கோயிலுக்கு போறதுக்காக 7:40க்கு ட்ரெயின் இருந்தாங்க. நாங்க காலையில 7க்குலாம் இங்க வந்துட்டோம். இது வரைக்கும் ட்ரெயின் இல்லைன்னு சொன்னாங்க. இப்பதான் கேன்சல்னு சொல்றாங்க. 2 ஹவர் 3 ஹவர்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா கேன்சல்னு சொல்றாங்க. அதோட நாங்க திரும்பி இப்ப டிக்கெட் கேன்சல் பண்ணி வீட்டுக்கு போறோம். சார் நீங்க சொல்லுங்க சார், எங்க இருந்து எங்க போறீங்க, உங்களுக்கு முறையா அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்ததா அந்த மாதிரி ட்ரெயின் கேன்சல், எந்த அளவுக்கு பாதிப்பு சார் உங்களுக்கு? 5 இங்க 4:30 மணிக்கு வந்திருந்தேன். 5:50 ட்ரெயின் இருந்து இது வந்தே மாத்திரம். அப்போ டிக்கெட்ல 4:30 மணிக்கு எடுத்துருந்தேன். 3 hours அங்கே உட்கார்ந்தேன் ட்ரெயின் உள்ள. இதெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் சொல்லல என்ன ஆச்சு என்ன சொன்னா இல்லை ட்ரெயின் இங்கே ப்ராப்ளம் என்ன ஆச்சு, அஃபிஷியல் இது பண்ணல, என்ன அஃபிஷியல் அனௌன்ஸ் ஆகல. உட்காருங்க 8 மணி வரை உட்கார்ந்தேன். பின்னவங்க சொன்ன பின்ன டிடி சொன்னாலும் இல்லை அஃபிஷியலி இல்லை கேன்சல் ஆச்சு ட்ரெயின். அங்கே என்ன ஆக்சிடென்ட் என்ன ஆச்சு. 3 hours ट्रेन उले आगे उधर ही हम लोग बैठे थे. बैठ के बेंगलुरु जाने वाले थे. 4:30 बजे आके 5:50 को ट्रेन है बोले वंदे मातरम का. टिकट भी लिए थे हम लोग रिजर्वेशन करे, लेकिन अंदर 3 घंटा बैठ के उसके बाद बोल रहे கேன்சல் करके நியூஸ் ஆயி. நீங்களே பார்க்கலாம், பயணிகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா கோவை மார்க்கமாக செல்லக்கூடிய பயணிகள் அதே போல் பெங்களூரு மைசூரு என செல்லக்கூடிய பயணிகள் காலை முதலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சதாப்தி விரைவு ரயில், வந்தே பாரத் விரைவு ரயில் என 8க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக பயணிகள் வந்து கடுமையா பாதிப்புக்கு ஆளாகி தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாமல் இங்கே சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தத்தளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முக்கியமான நிகழ்வுகளுக்காக செல்ல வேண்டிய பயணிகள் மாற்று ஏற்பாடாக டெம்போ டிராவலர் அதே போல் கார்கள் என புக் செய்து அவர்கள் பயணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. குறிப்பா இந்த பகுதியில் அந்த ரயில்கள் என்பது ரத்து செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் ஒரு உதவி மையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உதவி மையத்தில் 3க்கும் மேற்பட்ட டிக்கெட் பரிசோதகர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களிடம் பார்த்தோம் என்றால் அந்த டிக்கெட்டுகளை ரீஃபண்ட் பெறுவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நம்மிடையே பெண்மணி ஒரு இருக்கிறாங்க, குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கிட்ட கேள்விகள் முடிக்கலாம். எங்க மேடம் போறீங்க, எங்க போறீங்க, எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பா இருக்கு? சென்னையில இருந்து ஷோலிங்கர் போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் எல்லாமே எதுவுமே கேன்சல் ஆயிடுச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ வண்டி புக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.
எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? வண்டி கிடைச்சதா? மார்னிங் 7 o'clock வந்தோம், இன்னும் அவைலபிளா எதுவுமே கிடைக்கல எதுவுமே. பாப்பாவெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு சிரமமா இருக்கு? அதுவும் சென்ட்ரல் ரயில் நிலையத்துல வாசல்ல உட்காந்துருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கு. கை குழந்தை வச்சிருக்கோம், எங்களுது காது குத்த நாளைக்கு குழந்தைக்கு வச்சிருக்கோம். அதுக்காக தான் முக்கியமான நாள் போய் ஆகணும்னால ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வண்டி ஏதாச்சும் கிடைக்குமான்ட்டு. பல நபர்களும் அவசர தேவைக்காக தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் ரயிலுடைய இயக்கம் என்பது தடைப்பட்டிருப்பது இங்கே பயணிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குதான் என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணிகளை ரயில்வே நிர்வாகமும் தீயணைப்புத் துறையினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் திருவள்ளூர்ல முகாமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல ரயில்கள் இயக்கப்படாததால பயணிகளுடைய தேவை என்பது கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பதுதான் பார்க்க முடிகிறது. கள விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.